குவார்டர்லி எக்ஸாமுக்கு லீவ் விட்டாச்சு. நானும் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. ஜாலி தான். ஃபர்ஸ்ட் காலையில் எந்திரிச்சதுமே எப்போதுமே எங்க காக்கா வந்து நின்றும் கத்திக்கிட்டே. காக்கா டெய்லி வர வீடியோவை நான் ஒரு வீடியோவாவே அப்லோட் பண்றேன், மறக்காம. அப்புறம் அம்மா காலையிலேக்கு பால் கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தாங்க. அம்மா செய்யற பால் கொழுக்கட்டை செம்ம டேஸ்டியா இருக்கும். அது ஒரு நாள் வந்து அப்லோட் பண்றேன். அப்புறம் மத்தியானத்துக்கு முன்பசி யாத்திரைக்காக சிக்கன் ரோல் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதையும் ஒரு கட்டிட்டு செம்ம டேஸ்டியா இருந்துச்சு. இந்த ஊர்ல இதெல்லாமா இருக்குது அப்படின்ற அளவுக்குலாம் ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. என் அம்மா இருக்கிறது பட்டிக்காடு தான். ஃபுல் பட்டிக்காடுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பக்கத்து ஊருக்கு விசேஷம்னு சொல்லி போயிருந்தோம். அங்கே போகும்போதெல்லாம் ஒரே க்ரீன்ஸ் தான், பச்சை பசேல்னு. நம்ம ஊர் சைட்லாம் இதெல்லாம் பார்க்கவே முடியாது. நம்ம ஏதாவது ஹைவேல போனால் மட்டும்தான் அதெல்லாம் பார்க்க முடியும். அங்கே போனால் அடிவைப்புலலாம் தண்ணி செம்மையாக வந்துருந்துச்சு. அதையும் அதெல்லாம் பார்க்கவே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. கிராமம் மாதிரி இயற்கையான இடம் எதுவுமே இல்லை. வந்ததுலேருந்து கூலிங் மட்டும். அப்புறம் நைட்டுக்கு என் டேடி சும்மா இல்லாமல் பீட்சா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் பக்கத்து வீட்டுக்கு பூனை கூட விளாண்டுட்டு அவ்வளோதான். டே முடிச்சாச்சு. லைக் ஷேர் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.